மக்கள் வெதர்மேன் வானிலை அறிக்கை. குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான விவசாயிகள் மற்றும் பெரும்பாலான மக்கள் 80% வடகிழக்கு பருவமழையை நம்பியே இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த ஆண்டு மழைப்பொழிவு இன்னும் சரிவர தொடங்கவில்லை. எப்படி இருக்கப் போகிறது? குறிப்பாக நாளை முதல் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தொடங்குகிறது. இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இருக்குமா இருக்காதா மற்றும் அனைத்து கேள்விகளுக்கும் தற்போது பதில் கிடைத்துவிட்டது. மற்றும் இதன் காரணமாக அனைவரும் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்ன சொல்கிறோம்ன்ட்டு உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் பத்தாமல் பெல் பட்டனே ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். எந்த மாரி மழை இருக்குது, எப்படி நீங்கள் விவசாய பணிகளை செய்யலாம் போன்றவற்றை முன்கூட்டியே திட்டமிடுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும். குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மழைப்பொழிவு ஒரு குளிர் மழைப்பொழிவு போல் இருக்கும். ஒரு குளிர்காந்த மழைப்பொழிவு போல் இருக்கும். குறிப்பாக ஜில்லுன்னு இருக்கும். தண்ணி அப்படியே மழை பெய்கிறப்ப பார்த்திங்கன்னா கை வச்சிங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். இதன் காரணமாக உடல்நிலையில் சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதன் காரணமாக மழை பெய்யும் பட்சத்தில் எல்லாம் ரெயின் கோட் மற்றும் கொடையை எடுத்து செல்லுங்க. மிச்சபடி வெறுமடியாக போயிட்டு நனைஞ்சி உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்த வேண்டாம் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் முன்கூட்டியே குறிப்பாக இந்த வடிகால் பணிகளை செய்யுமாறு ஏற்கனவே முந்தைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதேபோல் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகிறேன். மழைப்பொழிவு தீவிரப்படுத்த உள்ளதன் காரணமாக மீண்டும் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் டக்குன்னு வடிகால் பணிகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் இருக்கும். அதுக்கு தான் முன்கூட்டியே பாதிக்கும் மாவட்டத்தை சொல்லிட்டேன். டெல்டா மாவட்டம், குறிப்பாக டெல்டா மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தஞ்சாவூர், பாபநாசம், நீலகிரி, வல்லம் சுற்றுவட்டார பகுதியில் கண்டிப்பாக அந்த வயல்வெளியில் தண்ணீர் தேங்கக்கூடும். அதேபோல் திருநாகேஸ்வரம், ஆடுதுறை மற்றும் அம்மாப்பேட்டை, ஒரத்தநாடு, பாபநாசம் மற்றும் பட்டுக்கோட்டை மற்றும் அதிராம்பட்டினம் போன்ற சுற்றுவட்டார பகுதியில் கண்டிப்பாக இந்த வயல்களில் தண்ணீர் தேங்கக்கூடும். அவர்கள் முன்கூட்டியே அறுவடை பணிகள் இருந்தால் இன்றே செய்து முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் குறிப்பாக ஆலங்குடி மற்றும் அறந்தாங்கி, கீரமங்கலம், திருமயம் மற்றும் ஆவருடையார் கோயில், பொன்னமராவதி, கீரனூர், இலுப்பூர், வெள்ளையனூர், கந்தர்வக்கோட்டை, குறிப்பாக திருச்சிற்றம்பலம், பேராயூரணி இந்த பகுதியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். மழை அதிகமாக இருக்கனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு மழைப்பொழிவு இருக்கப்போகுது. அதேபோல் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, சிதம்பரம், சேத்தியாத்தோப்பு, குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி, விருத்தாச்சலம், திட்டக்குடி, கன்னடம், ஸ்ரீமுஷ்ணம் மற்றும் வடலூர், காட்டுமன்னார் கோயில் மற்றும் தொழுதூர், வேக்கூர் இந்த கோயிலில் அதிகப்படியான மழை இருக்குது. இவர்களும் முன்கூட்டியே விவசாய பணிகளை அதாவது குறிப்பாக வடிகால் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம், மண்டபம், ராமேஸ்வரம் மற்றும் ஆர்எஸ் மங்கலம் மற்றும் தொண்டி, கரமக்குடி மற்றும் சாலிகிராமம், கமுதி, அபிராமிபுரம் மற்றும் முதுகுளத்தூர் இந்த பகுதியும் கொஞ்சம் முன்கூட்டியே விரைந்து முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, திருப்புவனம் மற்றும் திருப்பத்தூர், காரைக்குடி, தேவக்கோட்டை, அரியக்குடி போன்ற பகுதியில் கண்டிப்பாக இந்த வடிகால் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும்னா இந்த செங்கல்பட்டு மாவட்டம், மகாபலிபுரம் மற்றும் குறிப்பாக கூடங்குளம் போன்ற பகுதிகள், அதேபோல் சொல்லணும்னா கல்பாக்கம் போன்ற பகுதிகள் மற்றும் அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த வந்தவாசி, உத்திரமேலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வால்ஜராப்பேட்டை மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த பகுதியில் விவசாய பணிகள் இருந்தால் முடிந்த அளவு வடிகால் வசதி பணிகளை செய்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா மயிலாடுதுறை மாவட்டம், சீர்காழி, மணல்மேல்குடி மற்றும் திருமுலைவாசல் போன்ற பகுதிகள், அதேபோல் சொல்லணும்னா சேலம் மாவட்டம் கிழக்கு பகுதி, இந்த ஆத்தூர், கங்கவெளி, அதேபோல் வீரனூர் இந்த சுற்றுவட்டார பகுதியில் கொஞ்சம் விரைந்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டம், குறிப்பாக அரியலூர் மாவட்டம், திருமானூர், அதேபோல் ஒட்டக்கோயில், கிளியமங்கலம், செந்துறை மற்றும் உடையார்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார பகுதி, கங்கை கொண்ட சோழபுரம், மீச்சுருட்டு, ஆண்டிமடம் இந்த பகுதியில் விரைந்து முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் என்பதற்காக விரைந்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டம் நல்லினம், குடவாசல், நீடாமங்கலம், மன்னார்குடி, மதுக்கூர் மற்றும் சித்தமல்லி மற்றும் முத்துப்பேட்டை, திருக்கோவிலை போன்ற பகுதியில் விரைந்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வரைபடத்தில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மழைப்பொழிவு தீவிரப்படுத்த போகுது என்பதை. மற்றும் அதேபோல் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம், திருச்சி மாவட்டம் மணப்பாறை, அதேபோல் தவரக்குறிச்சி, துறையூர், லால்குடி, புல்லாம்படி, டால்மியாபுரம், புல்லாங்குடி அந்த பகுதியில் மட்டும்தான் சீக்கிரம் முன்கூட்டியே குன்னம், மேலடிக்கால் பணிகளை செய்து முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சியிலிருந்து தஞ்சாவூரிலிருந்து வரக்கூடிய மேகங்கள் அதிகப்படியான மேகங்கள் புல்லாங்குடி மற்றும் ஆரியபுரத்தில் இருக்கக்கூடும். வயல்வெளியில் தண்ணீர் தேவைப்படும் என்பதால் இதற்கு அறிந்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் சமயபுரம் மற்றும் மணச்சநல்லூர், உப்புலியபுரம், கண்ணனூர் போன்ற பகுதியில் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் கரூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி பகுதி, அதேபோல் குளிர்தலை சுற்றுவட்டார பகுதிகள், அதேபோல் அந்த தென்னிலை, பரமத்தி வேலூர் அந்த லைன், அதேமாரியே பரமத்தி அந்த சுற்றுவட்டார பகுதியிலும் நல்ல மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்றும் கடவுர் பகுதி, ஐயனார் மலை இந்த பகுதியில் இருக்கவங்களும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. ஏன்னா அதிகப்படியான மழை இருக்கும், வயல்வெளியில் தண்ணீர் தேங்கக்கூடும் என்பது தெரியும். அதேபோல் திருப்பூர் மாவட்டம் மூலனூர் மற்றும் பல்லடம் மற்றும் கொடுவாய் மற்றும் புகழூர் சுற்றுவட்டார பகுதிகள், பெருமாநல்லூர், குடிமங்கலம் போன்ற பகுதிகளில் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தூத்துக்குடி குறிப்பாக கடலோர பகுதிகள், இந்த குலசேகரப்பட்டினம், திருச்செந்தூர் மற்றும் அதேபோல் காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம் போன்ற பகுதிகள் மற்றும் வைப்பர், விளாத்திக்குளம், பழைய கைத்தாறு போன்ற பகுதிகளில் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும். விருதுநகர் மாவட்டத்திலும் சாத்தூர் மற்றும் வெம்பகோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற பகுதிகள், ராஜபாளையம் போன்ற பகுதிகளில் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். தேனி மாவட்டத்திலும் அதேபோல் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், சின்னமன்னூர் மற்றும் கம்பம், கூடலூர், போடிநாயக்கனூர், மேகமலை மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் போன்ற பகுதிகள் இயல்பாகவே அங்கே வடகிழக்கு பருவமழையில் அதிக மழைப்பொழிவு இருக்கும். குறிப்பாக இந்த சுற்றும் நல்ல மழைப்பொழிவு அங்கே இருக்கக்கூடும். பரவலாகவே மாவட்டத்தில் முழுவதும் பரவலாக நல்ல மழைப்பொழிவு இருக்கக்கூடும். இதன் காரணமாக குறிப்பாக திங்கட்கிழமையில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது இருக்கக்கூடும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், விழுப்புரம் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி போன்ற பகுதிகள் மற்றும் அதேபோல் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்பு இருக்கிறது. மழை எந்த அளவு தீவிரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்படும். ஒருவேளை மழை கம்மியாக இருந்தால் அடுத்த நாட்களில் விடுமுறையானது இருக்கக்கூடும். மக்கள் வெதர் யூடியூப் சேனல்